எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 285 புள்ளிகள் உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வாரத்த பொறுத்தளவு ரொம்பவே முக்கியமான ஒரு வீக். ஏன்னா, மார்க்கெட் ஒரு மதில் மேல் போன மாரி, இந்த பக்கமா, அந்த பக்கமான்ற மாரி ஒரு மேஜரான சப்போர்ட் லைன்ல ட்ரேட் ஆயிருந்தது. இந்த கப் அண்ட் ஹேண்டில் 2024ல இருந்து இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன்ல தான் நிஃப்டி என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த சேனல் அந்த அந்த ஹேண்டில் உடைய சேனல் லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வித்தின் இந்த ஜோன்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துகிட்டு இருந்தது. கரெக்ட்டா இந்த சேனலுடைய டவுன் சைடு சப்போர்ட்ல மார்க்கெட் இந்த வாரம் ட்ரேட் ஆயிடுச்சு. இந்த இந்த அன்சர்டனிட்டில கரெக்ட்டா இந்த சேனலுடைய டவுன் சைடு மட்டும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இதனுடைய டவுன் சைடு மட்டும் பிரேக் அவுட் ஆயிருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட 2000 புள்ளிகள் மேலும் சரிஞ்சிருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் அப் சைடு குளோஸ் ஆயிருக்கு. பொதுவா பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரெண்டுக்கு மேல குளோஸ் ஆயிருச்சு அப்படின்னாலே, அது பாசிட்டிவ்னு அர்த்தம். நிஃப்டிய பொறுத்தளவுக்கு பாசிட்டிவா குளோஸ் ஆயிருக்கு. இதே இன்ட்ராடேவ பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஷார்ட் டெர்ம்ல இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஒவ்வொரு கேப்பா ட்ரேட் ஆகுது. இப்ப பாருங்க, ஒவ்வொரு அந்த கேப் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இங்க ஒரு கேப் இருக்கு. அதே மாரி அதுக்கு அடுத்து பாருங்க. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு பாருங்க. இந்த கேப்ப ஆல்ரெடி இந்த கேப் ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு ஸ்லைட்லி டவுன் ஆயிருக்கு. ஓகே. இப்போ மார்க்கெட் அதனுடைய நெக்ஸ்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கும்? இத கண்டுபிடிக்கணும்னா ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் நீங்க போடணும். ப்ரீவியஸா இங்க இருந்து வந்திருக்கு பாருங்க. இந்த டவுன் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கா? கிளியர்லி அப்சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கா? இப்போ இதோடைய ஓவரால் ட்ரெண்ட் டாப் டூ டாப் கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் வரைக்கும் போகும்? ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் கேப் ஃபில் ஆயிருக்கு. ஃபில் ஆயிட்டு நெக்ஸ்ட் ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கும்? அடுத்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ். அதாவது 25,150ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ மார்க்கெட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீஜரா டைம் ஃப்ரேம சேஞ்ச் பண்ணி அனலைஸ் பண்ண தெரியணும். பிராக்டிகலா நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்ப்போம். ஃபைன். ஸோ நிஃப்டிய பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,150. இன் கேஸ் மார்க்கெட் கீழ ஃபால் ஆனா கூட 25,500க்கு மேல ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, தட் இஸ் சப்போர்ட் எடுக்குதுன்னு அர்த்தம். சப்போர்ட்டா இருக்கும். 24,500ங்கிறது சப்போர்ட்டாவும், 25,150ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கும். இதுக்கு அடிஷனலா பேங்க் நிஃப்டியும் கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் உங்களுக்கு கிளியரா புரியும். அதாவது பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கும் இந்த ஒரு 2 சைட்வேஸ் மார்க்கெட். ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட பேஸ் பண்ணி மார்க்கெட்டுடைய ஆக்ஷன் நடக்குது பாருங்க. ஓகே. ஸோ கரெக்ட்டா இந்த ஜோன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 58,100, 58,200ங்கிறது பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவுக்கு ஒரு கிளியர் சப்போர்ட்டா இருக்குது. நிஃப்டி எப்படி ஒரு சேனல்ல ட்ரேட் ஆகுது. அதே மாரி பேங்க் நிஃப்டி 58,300ல இருந்து 58,200 இந்த ஜோன் ஒரு கிளியர்லி பொசிஷனல் சப்போர்ட். ஓகே. அப் சைட்ல டாப் டூ டாப் கனெக்ட் பண்ணி பாருங்க. வித்தின் ஒரு சேனல்குள்ள ட்ரேட் ஆகுதா? ஸோ இந்த ஜோன் பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் ஜோன். இதுவும் பிரேக் அவுட் ஆகல. டவுன் சைட்ல பிரேக் அவுட் ஆகல. கிளியர்ல சப்போர்ட் ஜோன்ல தான் இருக்கு. மார்க்கெட் அகைன் ரெக்கவர் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. சென்செக்ஸும் சேம் இதே மாரியான ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜன்ல இதே மாரி இதே போல சென்செக்ஸும் ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த 78,900, 78,950ங்கிற இந்த போர்ஷன் ப்ரீவியஸா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. இதே ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே மாரி பொசிஷனலா ஒரு டபுள் பாட்டம் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது. ஓகே. அப்படி ரெக்கவர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கேப்ப ஃபில் பண்ணதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ மார்க்கெட் இம்மீடியட் மூவ் ரெசிஸ்டன்ஸ் சென்செக்ஸ் உடைய ரெசிஸ்டன்ஸ் 81,100 இருக்கும். ஓகே. ஸோ மார்க்கெட் அட் பிரசன்ட் நிஃப்டிய பொறுத்தளவுக்கும் ஓவரால் சேனல் பேட்டர்ன் உடைய கப் அண்ட் ஹேண்டில் உடைய சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது. சென்செக்ஸும் சப்போர்ட்ல இருந்து ரைஸ் ஆகுது. பேங்க் நிஃப்டியும் சப்போர்ட்ல இருந்து ரைஸ் முடியல பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் ஆன பங்குகள்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ், ஹிண்டால்கோ, ஓஎன்ஜிசி, சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி. ஃபார்மால சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி. ஆயில் ஸ்டாக்ஸ் ஓஎன்ஜிசி இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஆயில் இந்தியா தொடர்ந்து ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த 2 ஸ்டாக்குமே க்ரூட் ஆயில் ரைஸ் ஆகும்போது
ரைஸ் ஆகும். மெட்டல் ஸ்டாக்ஸ்ல ஹிண்டால்கோ செக் பண்ணி பாருங்க. அ டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்கக்கூடியதுல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பங்குகள்லாம் ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அதே மாரி நெகட்டிவ் இம்பாக்ட் குடுக்குதுன்னா, இதே க்ரூட் ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து ஏர்லைன் ஸ்டாக்ஸ் தான். இண்டிகோ, எல்&டி, அதானி போர்ட்ஸ், மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ் இந்த பங்குகள்லாம் டாப் லோஸரான பங்குகள். அதிகமா சரிஞ்ச பங்கு. நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் உடைய ட்ரெண்ட் சைட்வேஸ் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. அப்சைட் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு இதுக்கு மேல தான் ட்ரேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, இந்த ப்ரீவியஸா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஜோன் அதாவது டபுள் டாப் ஜோன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா 7,300ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதனால தான் நேத்திக்கு நான் போஸ்ட் பண்ணும்போது 7,300 ரெசிஸ்டன்ஸா இருக்குன்னு போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த டபுள் டாப் ஜோன்ல மார்க்கெட் வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்து வரலாம். பட் இருந்த போதிலும் பொசிஷனலா க்ரூட் ஆயில் வந்து இன்ஸ்டிடியூஷனல்லாம் என்ன கணிச்சிருக்காங்கன்னா, $120 இந்த இந்த அன்சர்டனிட்டி வரும்போது $120, $130 வரைக்கும் போகும். அப்படி போச்சுன்னா, இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு 10,500லேருந்து $10,700 வரைக்கும் ஒரு பேரல் வந்து ட்ரேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில பொறுத்தளவுக்கு கிளியர்லி பிரேக் அவுட் அண்ட் அப்சைட். ஓகே. ஸோ ஏன்னா இது வந்து இதுல ஒரே ஒரு சின்ன இது என்னன்னா, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆகும்போது, கீழ ஃபால் ஆச்சுன்னா, ஒரு சின்ன கரெக்ஷனா இருந்தா கூட அசால்ட்டா 100 பாயிண்ட், 200 பாயிண்ட்லாம் கரெக்ஷன் ஆயிடும். ஸோ இந்த வாலட்டிலிட்டிய பேர் பண்ண மாரி பொசிஷன கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களால லாங் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். இன்ட்ராடேல எடுக்காம, நெக்ஸ்ட் மந்த் இல்ல ஒரு 3 மந்த் அவேல வந்து எடுங்க. கான்ட்ராக்ட் எடுக்கும்போது. ஃபைன். ஓவரால் ட்ரெண்ட் பொறுத்தளவுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நெறைய இன்ஸ்டிடியூஷன் கணிச்சிருக்குது. $120, $130 வரைக்கும் போகக்கூடும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு 10,500லேருந்து $10,700 வரைக்கும் அப்ராக்ஸிமேட்டா அப்சைட்ல வந்து ரைஸ் ஆகக்கூடும். ஃபைன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். இந்த பிரேக் அவுட்க்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 7,800 இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸையும் பார்ப்போம். அதாவது நேச்சுரல் கேஸ பொறுத்தளவுக்கு இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட்ல டபுள் பாட்டம் எடுத்து இங்க இடத்துல பாருங்க. இங்க ஒரு பாட்டம், இங்க ஒரு பாட்டம். அதே நேரம் மார்க்கெட் வந்து கிளியர்லி இந்த சைட்வேஸ் மார்க்கெட் ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகி அகைன் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்து திரும்புது. ஓகே. ஆனா ஸ்டில் நவ் இந்த பாட்டம் இருக்கு பாருங்க. டபுள் பாட்டம் ஜோன். அதாவது 268 இந்த ஜோனுக்கு மேல ட்ரேட் ஆகுற வரைக்கும் இது எப்ப வேணாலும் அப்சைட்ல வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே. ஸோ நேச்சுரல் கேஸ பொறுத்தளவுக்கு இந்த லெவல் வந்து குரூஷியலான லெவல். பொசிஷன் வச்சிருக்கிறவங்க 269ங்கிறது இந்த குரூஷியல் லெவல். இது பிரேக் அவுட் ஆனா மட்டுமே ட்ரெண்ட் இருந்து டவுன் ட்ரெண்டா மாறும். ஃபைன். ஓவரால் ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே போல எங்களுடைய வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்கள் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.